அன்புள்ள கும்ப ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கும்ப ராசியினருக்கு ஜென்ம ராசியில் சனி, 2இல் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, 4இல் குரு, 5இல் செவ்வாய், அஸ்தமத்தில் கேது இருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு 2இல் சூரியன், ராகு, 4இல் குரு சஞ்சரிப்பதால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரமாகும். நீங்கள் நன்றாக பேசினாலும் மற்றவர்கள் அதனை தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் என்பதால் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் ஏதேனும் சற்று நிதானமாக இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் கிடைக்கும் வாய்ப்புகளை தற்போது பயன்படுத்தி கொண்டால் விரைவில் சில மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் தேவையில்லாத இடையூறுகள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல லாபங்கள் தடைபடக்கூடிய நேரமாகும். வேலையாட்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருந்தால் ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும். தேவையில்லாத பயணங்களை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களது உழைப்பிற்கான பலனை அடைய இடையூறுகள் ஏற்படுவது மட்டுமில்லாமல் அதிகாரியிடம் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் என்பதால் அதிகாரியிடம் பேசும்போது சற்று கவனமாக பேசுங்கள். மாணவியர்கள் ஞாபக மருதி ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தற்போது இருப்பதால் படிப்பில் அதிக அக்கறை எடுத்துக்கொண்டு செயல்பட்டால் மட்டுமே நற்பலன்களை அடைய முடியும். உடல் ஊனமுற்றோர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். ராசிக்கு 2இல் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கும் அமைப்பு. குருவோடு பரிவர்த்தனை 2ஆம் 5ஆம் இடங்கள் பரிவர்த்தனையில் இருப்பது சிறப்பு. 5, 8 புதன் ராசியில் வக்கரம் பெற்றிருக்கும் அமைப்பு. இந்த வாரத்தின் கிரக நிலைகளை பார்க்கின்ற போது கொஞ்சம் சாதகம், நிறைய பாதகமும் இருக்கிறது. பொருளாதாரத்தில் தடை இருக்காது. நன்றாக பணப்புழக்கம் இருக்கும். வணிக முன்னேற்றங்கள் சிறப்பாகவே இருக்கும். வேலை, உத்தியோகம் முதலியவற்றில் சிறிய பிரச்சனைகள் இருந்தாலும் தடை இருக்காது. குரு உங்கள் தொழில் ராசியை பார்ப்பதால் பிரச்சனைகள் கட்டுக்குள் அடங்கியிருக்கும். இவ்வாரம் நீங்கள் எல்லாவற்றிலும் எச்சரிக்கையாக இருங்கள். தேவையில்லாத பிரயாணங்கள் அலைச்சலும் இருந்து கொண்டே இருக்கும். திட்டமிடாத காரியங்கள் தடைகளை சந்திக்கும். 8ஆம் இடத்தில் கேது, குடும்பஸ்தானத்தில் ராகு இருப்பதால் அவசரப்பட்டு ஏதேனும் செய்து பிரச்சனையை வரவழைத்துக் கொள்வீர்கள். குடும்ப அமைதி கேடும் என்பதால் எல்லாவற்றிலும் கவனம் தேவை. 2இல் சூரியன் இருக்கிறார். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வயதானவர்களுக்கு உதவி செய்யுங்கள். கோவிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். இன்னும் சில நாட்களில் ஜென்ம சனி முடிவடைய இருக்கிறது. நன்மைகளை பெறுவீர். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.